எமது சூழலிலே இயற்கையாக வளரக்கூடிய எத்தனையோ உணவு வகைகள் பல இருக்கின்றன. அவற்றிலே பிரமிக்கத்தக்க மருத்துவ குணங்கள் பல இருக்கின்றன. அது தெளிவாக உணரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவ குணங்கள் சர்வதேச ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்படவில்லை, அல்லது அது சர்வதேச ரீதியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் மூலம் அது ஸ்டடி பண்ணப்படவில்லை. இதன் காரணமாக இவை கவனிப்பாரற்று கிடக்கின்றன. இவற்றுக்கு பதிலாக பல இறக்குமதி செய்யப்பட்ட வியாபார பொருட்கள் மத்தியிலே அதிகூடிய விலையிலே விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. எனவே உள்ளூர் உணவு வகைகளின் மருத்துவ குணங்கள் சர்வதேச அளவிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வகையிலே ஒரு பரந்துபட்ட ஆய்வுகளின் மூலம் ஆராயப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அந்த வகையிலே சிறுகுறிஞ்சா செடியினுடைய மருத்துவ குணங்களை ஆராயும் பொருட்டு ஒரு பரந்துபட்ட ஆய்வை ஆரம்பித்திருக்கிறோம். சிறுகுறிஞ்சாவின் பாவனையின் அனுகூலங்களும் பாதுகாப்பும் இந்த பரந்துபட்ட ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டால் எமது மக்களினுடைய சுகாதார நிலையிலே அது ஒரு பாரிய முன்னேற்றத்தை, சுகாதார மேம்பாட்டுக்கு மிகவும் உறுதுணையாக அமையும். அத்துடன் எமது பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் இது உறுதுணையாக அமையும். சர்வதேச ரீதியிலே இதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுமாக இருந்தால் இது ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருளாகவும் மாற்றமடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இவ்வாறாக எமது பிரதேசத்திலே இருக்கும் மருத்துவ குணமுடைய செடிகள் ஒவ்வொன்றினதும், மருத்துவ பயிர்கள் ஒவ்வொன்றினதும் மருத்துவ குணங்கள் பரந்துபட்ட முறையிலே ஆராயப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. அவற்றின் பாவனையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. அவற்றின் பாவனையின் பாதுகாப்பும் நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. எனவே இவ்வாறான ஆய்வுகள் தொடர வேண்டும், தொடரும். இதற்கு மக்களினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இந்த தொற்றா நோய்களின் தாக்கம் ஒரு பெரிய மருத்துவ துறைக்கு பெரிய சவாலாக இருக்கின்றது. அந்த வகையில் நீரிழிவு நோய் எமது பிரதேசத்திலும் ஒரு குறிப்பிடத்தக்களவு ஒரு கணிசமான மக்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக இந்த கிழக்கு ஆசிய நாடுகளில் சுமார் 30 மில்லியன் மக்கள் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் உலகளாவிய ரீதியில் 1.3 மில்லியன் மக்கள் தினமும் இறப்புக்கும் உள்ளாகி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று எமது சமூகத்தில் முக்கியமாக தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் எமது வைத்திய நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் ஒரு ஆராய்ச்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு சிறு குறிஞ்சா என்ற எமது பகுதியில் காணப்படுகின்ற தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற மருந்து எவ்வாறு நீரிழிவு நோயை மற்றும் தொற்றானோய்களை கட்டுப்படுத்தும் என்று அதை ஆராய்ந்து விஞ்ஞான ரீதியாக அதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறபடியால் அவர்கள் அதை முன்னெடுத்து செல்கிறார்கள். அந்த வகையில் இப்போ உதாரணமாக எல்லா ஆங்கில மருந்துகளுமே முதலில் தாவரங்களிலிருந்தான் எடுக்கப்பட்டன. பிறகு அவற்றை பிரித்து அதில் இருக்கிற ரசாயன பதார்த்தத்தை எடுத்து அதை மருந்தாக்கித்தான் இன்று விநியோகித்து கொண்டிருக்கிறார்கள். அதால் எங்களுக்கு சில பக்க விளைவுகள் கூட ஏற்படலாம். எனவே இப்படியான இந்த ஆராய்ச்சிகளின் மூலம் எமது பகுதியில் காணப்படுகின்ற இந்த சிறு குறிஞ்சாயிலேயே எடுத்து அதன் மூலம் எடுக்கப்படுற மருந்துகள் மூலம் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிற இந்த ஒரு ஆராய்ச்சியை நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் இவர்கள் செய்ய இருக்கிறார்கள், இந்த வைத்திய நிபுணர்கள். எனவே அதுக்குரிய ஆதரவை பொதுமக்களாகிய நீங்களும் நமது வைத்தியசாலை சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வோம். நீரிழிவு நோயானது சதைச்சுரப்பியின் பீட்டா கலங்கள் சிதைவடைவதனால் அல்லது அதிலிருந்து சுரக்கப்படுகின்ற இன்சுலினின்
வினைத்திறன் இல்லாமல் போவதனால் இன்று தொற்றா நோய்களில் மிக பெரும் பங்கை வகிக்கும் அல்லது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும் ஒரு பெரிதான நோயாக காணப்படுகின்றது. 2035 ஆண்டளவில் 532 மில்லியன் மக்கள் இதால் பாதிக்கப்படுவார்கள் உலகளாவ ரீதியில் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆங்கில வைத்தியத்துறையில் பல மருந்து பொருட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவை அனைத்தும் மிகவும் விலை கூடியதாகவும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையுடையவைகளாகவும் காணப்படுகின்றன. மிக நீண்ட காலமாக, அதாவது 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட வருடங்களாக தமிழ் வைத்தியத்துறையினால் ஆங்கில சலரோக நோய்க்கான, அதாவது மதுமேகம் என்று அவர்களால் அழைக்கப்படும் அந்த நோய்க்கான மருந்தாக அல்லது மருந்தை ஆக்கும் மூலக்கூறாக எமது பகுதியில் காணப்படுகின்ற சிறுகுறிஞ்சா என்ற தாவரம் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இத்தாவரமானது மிக நீண்ட காலமாக இலங்கையின் தமிழ், சிங்கள மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் காணப்படுகின்ற மக்களினால் ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. தமிழ் சித்த வைத்தியத்தினால் இது ஆங்கில மருந்துகளின் உற்பத்திக்கான ஒரு மூலப்பொருளாக கருதப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் மூலிகையாக பயன்படுத்தப்படுவதற்கு எந்த இடத்திலும் எங்களுக்கு எதுவித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் இது மருந்துக்கான ஒரு தனிப்பட்ட மூலிகையாக பயன்படுத்தப்படுவது ஆதாரபூர்வமாக இந்த இடத்திலும் நிறுவப்படவில்லை. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இப்பகுதியில் வாழுகின்ற பல சலரோக நோயாளிகள் வீட்டிலேயே சிறுகுறிஞ்சா இலையை வைத்து அவற்றை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ இப்போதும் உணவில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எவ்வளவு வீதம் நன்மை பயக்குகின்றது, எவ்வளவு வீதம் இதில் ஏதாவது பாதிப்புக்குரிய இயல்புகள் இருக்கின்றதோ என்பது இன்னும் முழுமையான ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இலங்கை வடபகுதியின் யாழ்ப்பாணத்தில் பயோடெக் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தினால் இந்த சிறுகுறிஞ்சா இலையிலிருந்து தேநீர் ஒன்று உற்பத்தி செய்யப்பட்டு சலரோக நோயாளர்களுக்கான உணவு பிரதியீடாக இப்பொழுது சந்தையில் விற்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உணவுப் பொருளானது ஆயுர்வேத திணைக்களத்தினால், இலங்கையின் ஆயுர்வேத திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு தற்பொழுது அதுக்குரிய அங்கீகாரம் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது உணவுப் பொருளாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம், சலரோக நோயாளால் பயன்படுத்தலாம் என்ற அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. இந்த அங்கீகாரத்தை அடிப்படையாக கொண்டு இச்சிறுகுறிஞ்சாவினில் மக்களுக்கு நேரடியாக அல்லது நோயாளர்களுக்கு நேரடியாக வழங்கி இது சம்பந்தமான சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆய்வினை நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பித்திருக்கின்றோம். மிகுந்த பொருட்செலவுடனும் மிகுந்த ஆர்வத்துடனும் எங்களால் ஆரம்பிக்கப்படும் இந்த ஆய்வுக்கான நிதி பங்களிப்பினை இலங்கையின் தேசிய ஆராய்ச்சி சபை நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் தந்துதவி இருக்கின்றது. இவ்வாய்வின் மூலம் நாங்கள் சிறுகுறிஞ்சாவை ஒரு சலரோக நோயாளி பயன்படுத்தப்படுவதனால் அவரின் குருதியின் குளுக்கோஸ் மட்டத்தில், அதாவது குருதியின் வெள்ள மட்டத்தில் கட்டுப்பாடு ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதனை விட அநேகமான சலரோக நோயாளிகள் படிப்படியாக கொலஸ்ட்ரால் வருத்தத்தாலும் அல்லது உயர்குருதி அமுகத்தாலும் மற்றும் சலரோகத்துக்கான மற்ற பாதிப்புகளாலும் பாதிக்கப்படுவதை அவர் வாழ்நாளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றில் உயர்குருதி அமுக்கத்தினையும் கொலஸ்ட்ராலின் அளவினையும் உடல் நிறையின் அளவினையும் குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மத்தியில் இருக்கின்றது. இது எம்மத்தியில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் இதற்கான ஆய்வுகள் தொடங்கப்பட்டு பல பத்திரிகைகள், பல சஞ்சிகைகளில் வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன. பல ஆய்வுகள் பல நாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவிற்கு தகுதியுடையவையாக காணப்படவில்லை. இவற்றை கொண்டு அந்த ஆய்வுகளில் சேர்க்கப்பட்ட மக்களின் அளவு அல்லது அந்த மெதடாலஜி, அந்த முறைகளின் காரணமாக எந்த ஒரு சர்வதேச ஸ்தாபனமும் அதை ஒரு சிறந்த
மூலிகை மூலிகையாக இது அங்கீகரிக்க இதுவரையில் தயாராக இல்லை. இந்த குறையை நீக்கும் நோக்கத்துடன் நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் மிகப்பெரிய ஒரு கிளினிக்கல் ட்ரையல், அதாவது ஒரு மருத்துவ ஆராய்ச்சியினை வருகின்ற 16ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 8 மாதம் காலமளவில் இது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் அனைவருமே இதன் மூலம் சிறந்தொரு விளைவை எதிர்பார்த்துத்தான் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இந்த விளைவுகள் எந்த பக்கத்தால் வந்தாலும் எங்களுக்கு அது மிக மகிழ்ச்சியானதே. இந்த சிறு உளுந்தாவை மக்களுக்கு பயன்படுத்த கொடுப்பதன் மூலம் அவர்கள் குருதியின் அளவு, குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவு, கொலஸ்ட்ராலின் அளவு, உடல் நிறை, குருதி அமுக்கம் என்பன கட்டுப்படுத்தப்படும் என்ற அந்த முடிவுகள் தெளிவாக இருந்தால் அது மிக மகிழ்ச்சியான விஷயம். பல சலரோக நோயாளர்களுக்கு இது ஒரு கொடியாக அமைவதுடன் இலங்கையிலிருந்து சிறு உறிஞ்சாவின் ஏற்றுமதி மிக அளவில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எல்லா எல்லா மருத்துவ ஆய்வுகளும் சரியான முடிவுகளை எங்களுக்கு தருவதில்லை. தற்செயலாக இது ஒருவித பிரயோசனமும் இல்லற்றது என்று எங்களால் நிரூபிக்கப்படுமாக இருந்தால், அதாவது சிறு உறிஞ்சா எடுப்பதே எதுவித பிரயோசனம் இல்லை என்று நிரூபிக்கப்படுமாக இருந்தால், நாங்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று தேவையில்லாமல் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைவோம். அது கூட எங்களுக்கு ஒரு வெற்றிதான். தற்செயலாக இதை பயன்படுத்தி கொண்டு போகும்பொழுது உடலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று கண்டுபிடிக்கப்படுமாயிருந்தால் இதை எடுக்காதீர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வருவோம். அது கூட எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஆகவே இந்த ஆய்வை சிறந்த முறையில் எங்களால் நடத்தி செல்ல முடியும் என்று எங்களுடன் கைகோர்த்துள்ள மிக மூத்த வைத்திய நிபுணர்கள் அவர்களின் ஆதரவோடு சிறந்த முறையில் இது வழிநடத்தி செல்ல மக்களாகிய உங்களதும் அதிகாரிகள் மட்டத்திலான உங்களதும் முழுமையான ஆதரவை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் மாநாடு நடத்த ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கமே இது மக்கள் மத்தியில் சென்று மக்கள் மத்தியில் இந்த ஆய்வு தொடர்பாகவும் இந்த சிறு உறிஞ்சா தொடர்பாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதன் விளைவுகள் நல்லதாக அமையணும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் மதுமேகம் என்று சொல்லக்கூடிய ஹனி யூரின் என்ற ஒரு நிலைமைக்கு உள்ளானவர்களால் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது சரித்திரம். மனிதன் தோன்றிய காலம், மனிதன் கூர்ப்படைந்த காலம், அதன் பின்பு வந்த பலியோலித்திக் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் மனிதன் ஹண்டகதரராக இருந்திருக்கிறார். காடுகள் வழியாக நடந்து சென்று கிடைக்கக்கூடிய உணவுகளை உண்டு வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்தில் சீனி இருந்ததில்லை. புரதத்தையே அதிகளவு உட்கொண்டிருக்கின்றார். ஆகவே கூர்ப்பினூடாக மனிதன் அதிகளவு சீனி உண்பதை தனதாக்கிக் கொள்ளவில்லை. அதிகளவு சீனி உண்பது மனித உடம்பில் உள்ள அனிசேபத்துக்கு உகந்தது அல்ல. இந்த வகையில் சிறுகுறிஞ்சாவை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அது சம்பந்தமாக பல எடுகோள்கள் தற்பொழுது நிலவுகிறது. எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. அதில் இருக்கும் ஜிம்னீமிக் ஆசிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேதியியல் பொருள் எங்கள் நாவில் உள்ள இனிப்பு சுவையை உணரும் திறனை மழுங்கடிப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது கரும்பு உற்பத்தி செய்யும் நாடுகள் தங்கள் கரும்பு சாற்றை சீனியாக மாற்றி உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்ய தொடங்கினார்களோ அன்றிலிருந்தே நாங்கள் சீனிக்கு அடிமையாகிவிட்டோம். இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட 1500% சீனி உட்கொள்ளும் தன்மை அதிகரித்துள்ளதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. அந்த வகையில் நாமும் மிக அதிகளவு சீனியை உட்கொள்வதற்கு அடிமையாகிவிட்டோம். ஆனால் இந்த ஜிம்னீமிக் ஆசிட் என்ன செய்கின்றது என்றால், முதலில் எங்கள் நாக்கில் உள்ள அந்த அவாவை, சீனியை உண்பதற்குரிய அவாவை மழுங்கடிக்கிறது. அது முதலாவது நிரூபிக்கப்பட்ட ஒரு சிறுகுறிஞ்சா சம்பந்தமான முக்கியமான ஒரு தரவாகும். தொடர்ந்து இன்சுலினை உற்பத்தி செய்யக்கூடிய பீட்டா கலங்கள் செயலிழப்பதோ அழிவடைந்து போவதோ
நடக்கக்கூடியதே. ஆனால் இதன் மூலம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ் வர வாய்ப்புண்டு. இந்த சிறுகுறிஞ்சா சம்பந்தமாக ஒரு எடுகோள் உள்ளது. ஸ்டெம் செல்ஸ், தண்டுக்கலங்கள் என்று தமிழில் சொல்லுவார்கள். ஸ்டெம் செல்ஸை பீட்டா கலங்களாக வளர்வதற்கு தூண்டக்கூடிய தன்மை இந்த சிறுகுறிஞ்சாவில் இருப்பதாக ஒரு எடுகோள் உள்ளது. ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. மேலும் குருதியிலுள்ள கொழுப்பின் அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருப்பதாகவும் எடுகோள்கள் பல உண்டு. அதுவும் இன்னும் உரிய முறையில் நிரூபிக்கப்படவில்லை. அது தவிர குடலில் குளுக்கோஸை உறிஞ்சும் அந்த பொறிமுறையை தடுக்கக்கூடிய வல்லமை படைத்ததென்றும் கூறப்படுகிறது. அதுவும் சரியான முறையில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அது தொடர்ந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையையும் கட்டுப்படுத்துவதற்குரிய தன்மைகள் இதில் காணப்படுவது என்று பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதைத் தொடர்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை இது மேம்படுத்துகிறது. அதாவது இன்சுலின் ரெஸ்பான்ஸ், எங்கள் உடல் இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவதை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இதில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதையும் நாங்கள் இந்த ஆய்வின் பிறகு இன்னும் ஒரு ஆய்வின் மூலம் அதை செய்து அதையும் நிரூபிப்போம். தொடர்ந்து இது சம்பந்தமாக பல ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு எல்லா முடிவுகளை நாங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லுவோம் என்று மருத்துவ பீடத்தின் உயிரி ரசாயனவியல் துறை சார்பில் நான் கூறி வைக்க விரும்புகிறேன். வணக்கம். ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்று, அதாவது வரலாற்றில் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக யாழ்ப்பாண பொதுநா வைத்தியசாலையைச் சேர்ந்த நிபுணர்களும் மருத்துவ பீடத்தை சேர்ந்த ஆய்வாளர்களும் சேர்ந்து ஒரு முக்கியமான நோய், அதுவும் தெற்காசியாவில் பலரை ஆட்கொண்டு வருகின்ற இந்த நீரிழிவு நோய்க்கு சரியான சிகிச்சைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆய்வுகளுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஆய்வு இன்றைக்கு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஏற்கனவே இங்கே குறிப்பிட்ட மாதிரி இந்த சிறுகுறிஞ்சாவின் நன்மைகள், அதுக்கு மற்றது நீரிழிவு நோய்க்கு எங்களால் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டதான சிகிச்சை முறைகளை சரியான முறையில் ஏற்படுத்தல், முக்கியமாக இந்த பொருட்களை நாங்கள் இந்த வியாபார உலகில் சரியான முறையில் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவாங்க, சந்தைப்படுத்தலுக்கு கொண்டு வரும் பொழுது, சரியான ஆய்வுகளின் ஊடாக கொண்டு வரும் பொழுது அதுக்குரிய பொருட்களை நாங்கள் சரியான மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். எங்களுடைய வைத்தியர்களும் தாதியர்கள் மற்றும் சேவை கொடுப்பவர்களும் மிகவும் சரியான முறையில் நோயாளர்களுக்கு இந்த செய்திகளை கொடுத்து அவர்களை சரியான முறையில் பாவனைக்கு உட்படுத்த முடியும். எனவே இங்கே நாங்கள் குறிப்பிடுகிற இந்த ஆய்வுகளில் ஒரு முக்கியமான ஆய்வாக சொல்கிறது, அதாவது மருத்துவ ஆய்வில் அவர்கள் சொல்வார்கள் கோல்ட் ஸ்டாண்டர்ட், மிகவும் உன்னதமான ஆய்வு என்று சொன்னால் கிளினிக்கல் ட்ரையல், அதாவது நோயாளர்களில் அந்த பொருளை கொடுத்து அவர்கள் எவ்வாறு அந்த பொருளின் தாக்கம் இருக்குது, அது எவ்வாறு அந்த குறிப்பிட்ட நோயை குணப்படுத்த உதவி செய்கின்றது என்றது. அது இவ்வளவு காலமும் இந்த சிறுகுறிஞ்சாவை பற்றி பல ஆய்வுகள் வந்திருக்கின்றன. அந்த ஆய்வுகள் முக்கியமாக முதல் ஆரம்பத்தில் அவர்கள் விலங்குகள் செய்வார்கள், பிறகு அதுக்குரிய சிறிய ஒரு ஆரோக்கியமான ஆக்களை செய்வார்கள், அப்புறம் நோயாளர் செய்வார்கள். அப்படியான சில ஆய்வுகள் வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு முறையான சரியாக நெறிப்படுத்தப்பட்ட ஆய்வு முறையின்படி செய்கின்ற ஆய்வு இல்லாமல் இருக்கின்றது. இதன் காரணமாக சிறுகுறிஞ்சாவானது பல மக்கள் பலவிதமாக பாவிக்கிறார்கள், வீடுகளிலிருந்து பாவிக்கிறார்கள், சிறிய வியாபாரத்தின் நிலையங்களினூடாக தயாரிக்கப்பட்டு பாவிக்கிறார்கள். இங்கே யாழ்ப்பாணத்தில் பயோடெக் என்ற நிறுவனம் பல வருடங்களாக அந்த பொருளை செய்து பாவனைக்கு விட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதை ஒரு நவீன சந்தை பொருளாக கொண்டு வருவதற்கு
எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருளாக கொண்டு வருவதற்கும் அது பற்றிய பூரண விளக்கம் இருக்கும். அந்த பூரண விளக்கம் சில வேளை ஏற்கனவே இங்கே குறிப்பிட்ட மாதிரி இதில் ஒரு பயனும் இல்லையென்றும் வரலாம். ஆனால் அந்த ஒரு ஆய்வு வந்து எங்களுக்கு பல தகவல்களை கொண்டு வரும். ஆனால் இந்த ஆய்வானது இது தொடக்கம். இந்த ஆய்வு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருப்பது மக்களுக்கு ஒரு சரியான அறிவை, அதாவது சிறுகுறிஞ்சி தன்மையான அறிவை எங்களால் இன்னும் ஒரு 10 துவக்கம் 12 மாதங்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு தன்மையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது. இதற்கு முக்கியமாக யாழ் போதனா வைத்தியசாலையும் மற்றது மருத்துவ பீடம் மற்ற எங்களுடைய நல்ல விடயம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய தேசிய ஆய்வு மையம், இந்த நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் இந்த எங்களுடைய இந்த ஆய்வை சரியாக ஆராய்ந்து எங்களுடைய ஆய்வு முறைகள் பற்றிய அதாவது மெத்தடாலஜி அந்த செய்முறையை பலர் ஆய்வுக்கு உட்படுத்தி அவர்கள் இதை நல்லொரு ஆய்வாக கருதி அவர்களுடைய நிதியுதவியை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இது அது மட்டுமல்லாது எங்களுக்கு இதை எங்களுடைய ஆய்வுடன் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு அவர்களுடைய உறுதுணையையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு தேசிய மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் நாங்கள் இங்கே வட பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இந்த ஆய்வை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு ஆய்வு செய்வதென்று சொன்னால் ஆய்வாளர்கள் மட்டுமல்ல, அதில் ஆய்வில் பங்கு பெற்று போகிற நோயாளிகள் தான் முக்கியமானவர்கள். அவர்களுடைய பங்கு பணி இல்லாமல் நாங்கள் ஒரு ஆய்வை நல்ல முறையில் செய்து முடிக்க முடியாது. அவர்களுடைய பங்கு பெற்றல் எங்களுக்கு மிகவும் முக்கியம். அதுக்காகத்தான் இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இந்த கலந்துரையாடலை ஏற்படுத்தி இங்கே மக்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துகிறோம். மற்றும் இதைவிட இதை பற்றி இதற்கு உதவியாக இருக்கின்ற மற்றும் அதிகாரிகள் போன்றவர்களும் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி எங்களுடைய ஆய்வுக்கு பூரண ஒத்துழைப்பை தந்தால் நாங்கள் மிக விரைவில் ஒரு நல்ல முடிவை தரக்கூடியதாக இருக்கும் கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி.